ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 4 பச்சை மிளகாவை கீனி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணியை வாங்கி உரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, நெய், எண்ணெய், ஒரு டம்ளரில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். ஸோ நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு சூடாயிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்புலாம் போடணும். வாங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். இப்போது வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். ஏன்னா வெங்காயம் தீஞ்சிட்டா நல்லா இருக்காது. வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவை போட்டுடணும். இதே நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா வெங்காயத்தை கீனி போட மாட்டோம். அதுக்கு நம்ம இன்னும் மசாலாலாம் ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகாவை முழுசாக போட்டால் போதும். இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கீறி போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். சிம்மிலே வச்சு வதக்கி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 கைப்பிடி புதினானா அதில் பாதி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டு வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க பட்டாணியை அதில் போட்டுக்கலாம். இப்போ தான் வதங்கிட்டுருக்கு, வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணியை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு. 1 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சோன்னா அதுக்கு 1.5 கப் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டதுனால மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம லிட்டு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் தான் நான் வச்சுருக்கேன். எங்கள் குக்கருக்கு ஒரு விசில் வச்சாலே போதும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.